ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டெடில் வந்துட்டு வேலை. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது மத்திய அரசோட வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிடையாது. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை தான். இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்துட்டு வேலை போட்டிருக்காங்க. இந்த வேலை எங்கே எப்படிலாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் வேக்கன்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 22/1/2024 வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எவ்வளோ சேலரி, என்னென்ன டீட்டெயில்ஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிள் செட்டாரியா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு அஃபிஷியல் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க நம்ம போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 274 வேக்கன்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்துட்டு 274 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் என்னென்ன வேக்கன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வயசாக லிஸ்ட் படி பார்த்துருவோம். மொத்தம் 9 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் வந்துட்டு 28 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு 28 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. லீகல் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்துட்டு 30 வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்சசரியில் வந்துட்டு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஐடியில் வந்துட்டு 20 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு 20 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி ராஜ்யசபாவில் வந்துட்டு ஆஃபீஸரில் வந்துட்டு 22 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்டில் வந்துட்டு 130 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. பேக்லாக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 274 வேக்கன்ட்டு இந்த 9 வரிசையில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ்பிஜி மெடிக்கல் டிகிரியில் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லீகல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோங்கன்னா கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன் லா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது லா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்டு பிகாம், எம்காம் ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்சசரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை அக்சசரியல் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடியில் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ, பிடெக், எம்இ அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைலில் பார்த்துட்டோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆஃபீஸில் வந்து கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு ரெகன் யூனிவர்சிட்டி அதாவது எனி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ராஜபக்சா ஆஃபீஸரில் வந்து மாஸ்டர் டிகிரின்னு படிச்சிருக்கணும். அதாவது ஹிந்தி வித் இங்கிலீஷில் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வேலைக்கு நம்மளுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். மினிமம் வந்து 21 தாண்டி இருக்கணும், 21 டு 30க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஈச் பர்சன் வந்துட்டு 50,925 ரூபா, அதாவது 50,000 சம்பளத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு போஸ்டிங் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் அப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதாவது இந்த இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் சென்டர் போடுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 250 ரூபா கொடுக்குறாங்க. 250 ரூபா கட்டி நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலயமா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியை தவிர மற்ற யாராக இருந்தாங்கன்னா 1000 ரூபா
அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கிளியர்லி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்ம இருக்கிற குவாலிஃபிகேஷனை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் அதை தொட்டுட்டு நீங்கள் லிங்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 22/1/2024 உங்களுக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து முடியுது. இதை வந்து நீங்கள் வேகமாக அப்ளை பண்ணி